ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்துள்ள பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்துள்ள பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், விவரங்கள். திருவாபூரில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணியம் திருக்கோயில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருவாபுரி முருகன் கோயிலில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்படுவது நம்பிக்கை. அதில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி முருகன் பக்தர்கள் கூட்டம் அதிக வந்து செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமை இன்று சிறுவாபுரி முருகன் கோயில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. பொது தரிசனம் 50 ரூபாய், 100 ரூபாய் என்ற உள்ளிட்ட அனைத்து வரிசைகளும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வெயிலும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்திருப்பு மன்றம் வழியாக சுமார் 3 மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதிய வீடு கட்டுதல், திருமண தடை நீக்குதல், அரசியல், ரியல் எஸ்டேட், தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. ஆலமரத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பக்தர்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றி வருகின்றனர். இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கோயில் நிர்வாகம் முறையாக வரிசையை பின்பற்ற வேண்டும் என்பது பக்தர்களின் வேண்டுகோள் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.